மகளிர்களுக்கு இருக்கிற ஒரு உபாதை, சொல்லவும் முடியாது, அந்த சங்கடத்தை சகித்து கொள்ளவும் முடியாது, சமாளிக்கிற கஷ்டம் இருக்கிறதே அது வார்த்தைகளினால் சொல்ல முடியாது. அதை யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். யூடிஐ இது என்ன யூடிஐனா எனக்கு எல்லாருக்கும் தெரிகிறது. ஆனா அதற்கு என்று ஒரு அற்புதமான தமிழ் சொல் இருக்கிறது. அதற்கு என்று அந்த தமிழ் சொல்லிலே மருத்துவம் அடங்கி இருக்கிறது. அந்த உபாதையை, மகளிருக்கு இருக்கிற உபாதை இது என்னன்னா, சில நேரத்தில் ஒரு கூட்டத்தில் நின்று கொண்டிருப்பார்கள், அரிக்கும், சொரியவும் முடியாது. சில நேரங்களிலே பலரோடு சேர்ந்து இருக்கிற போது அரிப்பு வருகிற போது சொரிய முடியாது. சிலருக்கு அரிக்கிறது என்று தனிமையில சொரிந்து விட்டால் அது புண்ணாகிவிடும், காயமாகிவிடும். அது அதை விட ஒரு உபாதை இருக்க முடியாது. அப்படி ஒரு எரிகின்ற எரிச்சலை, ஒரு அரிப்பை தருகிற ஒரு நோயை யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், யூடிஐ என்று குறிப்பிடுவார்கள். இந்த யூடிஐக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கொள்வார்கள். எடுத்துக்கொள்ளுகிற போது நன்றாக இருக்கும், நிறுத்திய உடனே திரும்ப வந்துடும். திரும்ப ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கொள்வார்கள். எவ்வளவு காலம் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுப்பது? பலர் என்னிடத்துல சொல்வார்கள், 40-45 வயது ஆகியிருக்கும். சிலர் 50 வயதுக்கு மேலே கூட இருக்கும். அவர்கள் கேட்பார்கள், ஐயா எனக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், பல ஆண்டுகளாக ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கிறேன், எனக்கு குணமாகவில்லை, திரும்ப திரும்ப வருகிறது. ஒரு அரிப்பு இருக்கிறது, அந்த உயிர்நிலையில அரிப்பு இருந்தால் அது எவ்வளவு சங்கடம் நினைச்சு பாருங்க. அதை போக்குகிற ஆற்றல் எதற்கு இருக்கிறதா? சோற்று கற்றாழைக்கு இருக்கிறது.